Hi hello guys, இந்த வீடியோல நம்ம chicken biryani எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா கொஞ்சம் காஞ்சி வரட்டும். ஹீட் ஆனதும் 3 கரண்டி எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையவே சேர்த்துக்கோங்க. நெய் 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும், ஏன்னா வெங்காய தக்காளிலாம் வதங்க நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வறந்து வரணும். நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதங்கலாம். பிரியாணிக்கு வந்து எந்த அளவுக்கு வெங்காயம் வரணும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். செவந்து வந்திருக்கு பாருங்கள், ப்ரௌனிஷாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம செய்ய போகிறது வந்து ட்ரம் பிரியாணி, அதனால வந்து அப்படியே கொஞ்சம் சைடில் தண்ணியும் காய வச்சுக்கோங்க மேலே போடுறதுக்கு. உங்ககிட்ட அடுப்பு கறி இருக்குது அப்படின்னா அதையுமே போட்டுக்கலாம். எது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா. பட்டை, சோம்பு, ஏலக்காய்லாம் போட்டு வறுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க அப்படியே கூடவே வாசனைக்காக. நல்லா வதக்கிக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காம வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோ. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கி வந்திருக்கு, நல்லா இருக்குது பார்க்கவே. சிக்கன் வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். இப்போ தட்டை திறந்துக்கலாம். நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது. நம்ம 1க்கு 1.5 தண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் செய்கிறோம். 1க்கு 1.5 தண்ணி. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாஸ்மதி அரிசியில் செய்கிறோம்னா பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் ஊறினாலே போதும் ட்ரம் பிரியாணிக்கு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா போட்டாச்சு, கலந்து விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். நல்லா குமுறி வரட்டும். பிரியாணி பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து லெமனையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ட்ரம் போட போகிறோம். அடுப்பு கறி இல்லாதவங்க கீழே வந்து தோசை தவா வச்சுக்கோங்க. அதுவும் ஹீட் ஆகட்டும். மேலே வந்து நம்ம செஞ்சு வச்ச பிரியாணியை வச்சுக்கலாம். நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ பிரியாணி ட்ரம் எடுத்து வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம்.
ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ட்ரம் போடுறதுக்கு தண்ணி காய வச்சு வச்சுக்கோங்கன்னு. அதையும் எடுத்து மேலே வச்சுக்கலாம். நல்லா சூடான தண்ணி. அடுப்பு கறி கிடைக்காதவங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். 10 நிமிஷம் இருந்தால் போதும். ட்ரம் போட்டு பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்த்துக்கலாம். கம கமன்னு வாசனையாக சூப்பராக இருக்குது. சும்மா தலைன்னு வந்திருக்கு பாருங்க. சூடான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. சூடான சுவையான தம் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாணியோட சைட் டிஷ் முட்டை, தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்.